கண்ணம்மா என் நெஞ்சில பாட வார்த்ததென்ன சொல்லம்மா. கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரசு பார்த்தா ஒன்னு சுதி ஏறுது அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து கொடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது ஓ வீரல் பட்டதும் என்னமோ பண்ணுது சூடீரும் மெதுவாகத்தான் சுகையீடீரும் பொதுவாகத்தான். கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா என் நெஞ்சில பாட வார்த்ததென்ன சொல்லம்மா. கோவிலில கண்டெடுத்த கள்ளச்சல் நேரில் வந்து நடை ஓட்டது இல்ல நெஞ்சை அது எடை ஓட்டது. தாம்போளந்தா மாத்தாமலை வாக்கி வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராசாவோ உனக்காகத்தான் இந்த ராசாத்தி எனக்காகத்தான். கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என் நெஞ்சில பாட வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே லாலலா லாலலா ஏ லாலலா லாலலா. இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். முத்துச்சிருப்பில் காமெடி பண்ண முடியாது. அவன் அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் அந்த பொன்னமுறை இதை தாண்ட முடியலை. போயிருவியலாம் இல்லை எங்கடா போயிட்டு எங்கே தான் வரைய இவங்க தாண்டா ஈச கலைஞ்சி இங்கே வந்துடுவாங்க. புத்துரு சின்ன புத்துரு வந்தார் ஒரு சாமியா பிடிச்சி விடவா. ஏன் அந்த ஆளு சுழுக்கா நீ சும்மா இருனே பிடிச்சி விடுன்ற ஆளை கொண்டுன்ற நான் குலக்கேசில் உள்ள போக நீ வாழவா. வந்த புத்துரு நல்ல சாங் பாடுறார். முத்துச்சிரிப்பிக்கு அப்புறம் நான் ரசித்த ஒரு நாரதர்னா அஜித் குமார். ஆனால் பையன் சைடில் எதாவது நினைக்கிறான் இல்லை எதோ நினைக்கிறான்ட்டு அவன் என்னைக்கு குருமிதருக்கு அற வாங்க போகிறான்னு தெரியல. என் புத்துரு தான் இது. மேடையில் தான் நீ ஜாமி உள்ள உன் மையம் உனக்கு நான் அப்பேன். ஒழுக்கமாக இருக்கியா இல்லை உனக்கு ஏதாவது தகடு வைக்கவா? கம்மாடு தலைமாட உடனே ஆக்கி கனி டிரைவர் எங்கடா இருக்கேன் அப்பப்போ பாடுறா. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் தூக்கத்தில் டிராக்டர் ஓட்டினவன் டிரைவர் தூக்கத்தில் உழவுக்கு வாடான்னு சொன்னோம்னா இந்த காரை எடுத்துகிட்டு போய் பிச்சைக்காட்டில் அடிக்க தெரிஞ்சேன். அவனை பாருங்கடா எனக்கு சேர்ந்த ஆள் ஊரா அப்படியாடா. டிராக்டர் ஓட்டினவே இந்த தண்டி காருக்கு டிரைவர் மாட்டுக்கு சென ஊசி ஓடுறவே எனக்கு மேனேஜர். என்னைக்கு இவங்களுக்குள்ள சென ஓட போகிறாங்களோ உங்களை வச்சுக்கிட்டு இந்த அன்பாலய நிர்வாகம் நடத்தி நாடகம் ஆடி நான் சலுப்புட இங்கே வரு விதி கம்மா முக்குளிப்பா மிருதங்க
சாமியாரு ஐயப்பா சொல்லுங்க சொல்லுங்க. நாரதர் வேஷம் போடுற ஆளுங்க அங்கிருந்து பார்த்தா தக தகன்னு இருக்கணும். இது வாரு பீ வந்துட்டு மாதிரி ஊட்டிக்கு தெரியும். அதுதான் அந்த வாலியை ஒன்றால சுமக்க முடியல. அதை கலட்டி போட்டுக்கிட்டு பணமட்டையை கட்டிட்டு வர வேண்டியதானே. அதை தூக்கிக்கிட்டு இப்படியே திருட சுமக்க முடியாமல் ஒன்றையே ஆர்லிஸ் பூஸ்ட் பகலில் சாப்பிட சொன்னால் ஒரு பெரிய டீ செலுப்புறார். நத்திந்துப்பு கனகத்தில் பாட்டும் பாடும் ஜாமியாரையா. அவ்வளோதான். ஏன்னா 10 மணிலிருந்து உண்மையிலே நாடகத்தில் நடிகர் கூட உள்ளே போய் படத்துக்கிறலாம். இப்போ பள்ளியை போய் பாருங்களேன். வீட்டுக்காரோட வீடியோ பேசிக்கிட்டு பிரிட்ஜில் இருக்க மாவை எடுத்து கரைச்சி வையான். டான்ஸு புருஷனை எழுப்பி விட்டு போய் மாவாட்டான்னு. ஆனால் 4 பேர் இந்த பக்கம் மேலாம் மக்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறதுனால ஏமாற்ற முடியாது. அசுர உழைப்பே பக்கமல கலைஞர் தான் என்பதை சொல்லுவேன். நன்றி நன்றி நன்றி. உண்மைதானே? நானும் போய் போதே நான் தூங்க மாட்டேன். பிறண்டு உருண்டே. ஆனால் அண்ணே சிவசமாதி அடைஞ்சிருச்சு. இல்லை அண்ணே படுத்துருச்சுன்னேன். பாப்பா நீ நடிக்க வந்தியா நாடகம் பார்க்க வந்தியா? அந்த சாமி சரி பண்ண காசு இல்லையா? சேவை செய்யும் யோகி சிங்காரமோகி ஈசன் பாதம் தன்னை நாடிடும் யோகி. ஈசன் பாதம் தன்னை நாடிடும் யோகி. எல்லோரும் ஒன்றாய் இங்கே நாடகம் பார்ப்பதனாலே. எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே. உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசுங்குள்ளாவும் இடமே. சமரசொம்பா வாழ்வில் காணா சமரசமுள்ளாவும் இடமே. ஆண்டி இங்கே புரட்டாசி இங்கே. இதானே ஆண்டி இங்கே என்ன புரட்டாசி வராதா? ஆண்டிங்க ஆண்டியா? போதும் போதும். நீங்க நீங்க 4 பேரும் போய் கொஞ்சம் ஐயா அதில் கொஞ்சம் சாறு போச்சு வாலிமை வைங்கயா. ஐயா அவரை எழுப்பி விட முடியுமா? 4 பேரும் போங்க. நீங்கள் வாட்டுக்கு ரோசப்பட்டு பசி ஏறி புதுக்கோட்டை போயிடக்கூடாது. அப்படி போயிட்டு வா சிங்க. அதாவது நீங்கள் சொன்னதுனால தான் பாட்டை வந்து பாதியாக பண்ணேன். ஏன்னா அவங்களும் பாவம் இல்லையா? ஆமாம். ஆனால் அவங்களுக்கு தான் சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க. நம்ம சும்மா ஓப்பி அடிச்சுட்டு போகிறோம். நமக்கு வந்து காசு கூட. உண்மையாக தான் நாதருக்கெல்லாம் எத்தனை வேலை? ஒரு 12:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் தான் 12:30 மணிக்கு எந்திரிச்சு மேக்கப் போட்டு. ஏன் நாளைக்கு கொசுவத்தி பொருத்தி ஒரு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறியா? இல்லைங்க. ஆனால் இவங்க 10 மணிக்கு உட்காரவங்க 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு தொழில். அவங்க தலையெழுத்து விதி. நான் தான் சொல்லிட்டேனே. மறுபடியும் சொல்லாட்டா உனக்கு தூக்கம் வராது. இதே உன் மேலே சீன்னு வர்றது. சரிப்பா விடுப்பா. யார் யாரி ஏல ஏலை தூக்க வரிச்சல யார் அவனை எழுப்பி விட்டது? இடியாப்பா இங்கே வா. இவ்வளோ சத்தமாக கத்துனே. அதுக்கு தான் சொன்னேன் சட்டிக்குள்ளே வெள்ளைக்கட்டியை வைக்காத எறும்பு கடிக்கும். அதே மருதமணி உன்னை போடுற ஓடு இவருக்கு அண்டை கட்டிடும். கத்துனதுனால தான் கலந்து விழுந்துச்சா? யாருங்க நீங்க? அப்பா இருக்காருல்ல? இருக்காரு. ஏலே இது என்னடா ஸ்பின் பவுலிங் போடுற அறுபது? ஏலே இது என்னடா கோலம்? இது என்ன நேரம்யா? மாவுல விழுந்துட்டானா இல்லை மாவை நக்குனானா? போடா யாருக்காவது உலகத்துல இப்படி தாடி இருக்குமா? அவன் லூசு பையன் என்ன 25 ரூபா சம்பளத்துக்கு வருவாங்க. அப்படியா? சரி யாருங்க நீங்க? அப்பா இருக்காருல்ல? இருக்காரு. அப்பாவோட அம்மா தான் எங்க அம்மாவோட பொண்டாட்டி. அது இல்லை இதுல இரு. அப்பா போய் அம்மா பொண்ணு கேட்டார்ல? சரி. அப்பா பொண்ணு கேட்கும் போதே அப்பா வந்து பொண்டாட்டி ஆக்கினது. சரி. பொண்டாட்டி ஆக்கும் போதே அப்பா புலங்கனாலதான் அது அம்மா வாச்சு. சரி. அம்மா ஆனதுனாலதான் இப்போ எனக்கு சித்தி பிறந்திருக்கு. சித்தி பிறந்திருக்கா? தெரிஞ்சா நீ சொல்ல பையன் சொல்ல முடியா? முறை வேற மாதிரி வருது ஐயா. அப்பாவோட பொண்டாட்டி இருக்குல்ல?
அப்பாவோட பொண்டாட்டி உங்க அம்மா. அம்மா. அம்மாவோட அப்பாவும் அப்பாவோட அம்மாவும் அம்மாவோட ஐயாவும் அப்பாவும் கூட பிறந்தவர். ஏங்க இப்ப என்னதான் சொல்ல வரேன் அவன்? தம்பி நீ கெட்டிக்காரண்ண, நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆனா இதுக்காக அப்படியா? இல்லை இல்லை, இப்போ சொன்னீங்கள தம்பி, சித்தி பிறந்திருக்கான். இருங்க, உனக்கனே ஆம்பளைக்கு நான் பட்டுன்னு அடிச்சு போடுவேன். ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்கு. என்ன உனக்கு ஆம்பளைக்கு வரைக்கும் வருது? நான் பொம்பளையா கூட வச்சுக்கேன். இருங்க சாமி. சரி பேசுங்க. நீங்க இருங்க. சரி பேசுங்க பேசுங்க. எனக்கு கோவம் வராது. வந்தா என்ன நீ? வராதியா? சரி பேசுங்க. இப்போ சொன்னீங்களே தம்பி, அது திருப்பி சொல்லுங்க. எப்படி? அதான் சொல்ல முடியாது. எதை? இப்போ என்னமோ சொன்னீங்களடா. எதடா? என்னமோ அப்பாவை வந்து அம்மாவை எனக்கு திட்டியா என்னமோ சொன்னீங்கள. அப்பாவோட பொண்டாட்டி அம்மா, அம்மாவோட பொண்டாட்டி அம்மா. ஏய் மாத்தாதலாம், முதல்ல சொன்ன மாதிரி சொல்லலாம். போடா நீ வாடா வாடா. இவன் ஏலா இவேலா சி இவரா? அப்பா வந்து பொண்ணு கேட்க அப்பா போனாரு. அப்பா வந்து அம்மாவை பொண்ணு கேட்க போனார்ல. பொண்ணு கேட்க போனா பொண்ணு கேட்கும் போது அம்மாவை கூப்பிடும் போது அம்மாவை காது அடிச்சா காது எப்படியா கேட்கும்? ஏய் சரி சரி. அம்மாவை அப்பா கூப்பிட்டார்ல, கூப்பிடும் போது காது கேட்டு அம்மா திரும்பிச்சுல. அப்படி திரும்பும் போதே அங்கிட்டு வந்து சின்னம்மா படுத்து கிடந்தது. சரி. சின்னம்மா படுத்து கிடக்கும் போதே சித்தப்பா உலக்கை எடுத்து அடிக்க போகும்போதே சின்னம்மா படிச்சுக்கிட்டு சித்தப்பா அவர் உலக்கையில பூணு இருந்துச்சா? போடா நீ வாடா. இல்லை இவன் எதுக்குறாவே என்ன முன்ன ஒட்டி அடங்கப்பா. ரூம் பாய் அவனை வராம ஏதாவது செஞ்சு விடு. சரிங்க. உங்க பேர் என்ன? அதை மட்டும் சொல்லுங்க. பேர் எங்க அப்பாவோட குலசாமி முருகன், அம்மாவோட குலசாமி ஒத்தப்பன முனியாண்டி. நான் என்ன கேட்டேன்? அளவா போய் சொல்லுடா. முருகன் எங்க இருக்காரு? ஒத்தப்பன முனியாண்டி எங்க இருக்காரு? அப்பாவோட குலசாமி முருகனே, அம்மாவோட குலசாமி ஒத்தப்பன முனியாண்டி. ஒத்தப்பன முனியாண்டி கோயில தான் காது குத்தி கடா வட்டி பொங்கச்சோறு வைக்கணும்னு தான் அம்மா நேர்ந்துக்கிருச்சு. தலைப்புள்ள ஆம்பளை புள்ள நான் தான். அதை கேட்கல. உன் பேர் தான்டா. பேர் இன்னும் வைக்கல சாமி. இரு சாமி. சரி சரி சரி. சரின்னு ஒத்தப்பன முனியாண்டி கோயிலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காப்பு கட்டி கட்டின காப்பு அவந்துருச்சுன்னு காரியாவட்டிக்கு அங்கிட்டு புளிச்ச குளத்தில் போய் கட்டி திருப்பி அந்த காப்பை அவுக்காம மொத்த குடும்பத்துக்கு சொல்லணும்னா நம்ம குடும்பம் பெருங்கொண்ட குடும்பம் மொத்த பங்காளியும் கூப்பிட்டாத்தே அந்த ஒத்தப்பன முனியாண்டி கோயில் கதவையை திறக்க முடியும்டா. இல்லைன்னா பல பிரச்சனை பல வெட்டுக்குத்து அன்றைய காலத்துலேருந்து நடக்கிற கேஸு இன்ன வரைக்கும் போகலை. பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து ஒரு பங்காளியை விட்டு போனால் மறு பங்காளி எப்படியாவது கேஸை போட்டுருவேன். கேஸை போட்டால் அடிதடி நின்று எத்தனை ஆலமரம் சாஞ்சிருக்கு, எத்தனை புளிய மரம் நொறுங்கிருக்கு உனக்கு தெரியுமாடா? சரின்னு பங்காளியை பூரா போய் சொல்லி மாட்டு வண்டி கட்டி அம்புட்டு பங்காளியை வந்து சேர்றதுக்கு 4 நாள் ஆச்சு. மொத்தம் வந்தது 1813 வண்டி. 1813 வண்டி. எங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. சரி, சரி. 1813 வண்டி. ஆமா. மாடு எத்தனை? ஏய் டக்குன்னு சொல்லணும். டக்குன்னு சொல்லு. அப்ப நான் சின்ன பிள்ளை, விவரம் தெரியாது. 1813 வண்டி தெரியுமா? எத்தனை மாடு இருந்து? எத்தனை மாடுன்னு தெரியாம என்ன மயித்து கூட 1813 வண்டின்னு சொன்னேன். நான் போர்த்தல் போய்கிட்டே இருப்பேன். ஐயோ நீ ஏன் தம்பியாடா? நான் அவச்சேன். சரிங்க. 1800 வண்டியை பூட்டவா என்னடா? வண்டி போட்டு சாமி. உனக்கு சம்பளம் வேணுமா வேணாமா? ஐயோ நான் மறந்தாக்கல உணர்ச்சி வேதப்பட்டுட்டேன். சரி சரி. 1813 வண்டி பூட்டியாச்சு. இருங்க சாமி, காலையில் சீட்டு காசு எட்டணும். 1813 வண்டி பூட்டியாச்சு. 1813 வண்டியை பூட்டிட்டு போகும்போது ஆமா 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 கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிருப்பாங்க. கோயிலுக்கு போய் வண்டி அவுத்து போட்டு நம்ம குலசாமின்னு சொல்லிட்டு 1013 வண்டியிலையும் 813 வண்டியிலையும் சாமி ஆடி வண்டியை சாச்சி விட்டு கோயிலுக்கு போய் கதவை திறக்கிற போது அது கோயிலு கிடையாது, கல்யாண மண்டபம். சாமி மாத்தி வந்துட்டாங்க பேரு. பேரத்தான் சொல்ல வர்றேன். கோயிலே மாறி போயிட்டு. சரி கோயிலே மாறி போயிருச்சு. இரு சாமி நீ வேற. சரி கல்யாணம் மண்டபத்துக்கு போயாச்சு. அப்புறம் திரும்ப கூட்டினீங்களா? கோயில் தெரியாம போயிட்டான். கோயில் தெரியாம கல்யாண மண்டபத்துல போய் கல்யாண மண்டபம் சொன்னானே சுடுகாடுன்னு சொல்லாம சொல்லு சாமி. மறுபடியும் 1812 வண்டிகளை பூட்டி மறுபடியும் நம்ம கோயிலை தேடி கோயிலை போய் பார்த்தா சரியான காடு, கோயிலை காணோம். சாமி உங்க பேரு? இரியா கோயிலை காணாமனு பிரச்சனை சரி நடந்துச்சு. சரி சரி. மறுபடியும் கோயில் இருந்த இடம் எந்த இடம்? தொண்டி பக்கத்துல. முதல்ல என்ன சொன்ன?
குழம்புண்ட நீ சொல்றதே வசனமாடா? ஏலே, காரியாவட்டி எங்க இருக்கு? அருப்புக்கோட்டை பக்கத்துல தொண்டி எங்கடா இருக்கு? நீ சொல்ற எந்திரிச்சு போங்கப்பா. யூடியூப்ல மடங்குறா என்ன? மடங்கு போறீங்களாப்பா? போங்க மடங்குங்க. இவன் சொல்றது இவனுக்கு கொன்றேன் நான். இந்த யூடியூப் இருந்தா சாட்சியா போயிரு. ஐயா காவல்துறை ஐயா, நீங்க போங்க ஐயா. நான் இவனை என்னை கொலக்கத்துல விட ஒரு கொலக்கத்து என் மேல போடுங்கய்யா. நீ பேசுறதே வசனமாடா? என்ன முதல்ல காரியாட்டி பக்கம் புளிச்சு வளம்ன்ற, இப்ப தொண்டி பக்கம்ன்றியா? அப்பாடா போயிட்டேன். அப்ப சொல்லிடுறேன். சொல்லுங்க. சரின்னு சாமியை காணாமன்னு சரியான காடை பூரா சுத்தம் பண்ணிட்டு நம்ம சாமி இங்க இருக்குடா அப்படின்னு ஒரு கல்லை பார்த்தவனைய பொம்பளை பூரா ஆடி, நிறைய பொம்பளைய முந்தானையெல்லாம் அவுந்து ஆடி குலவை ஓட்டு இழைச்சு கிளச்சு குலசாமியோடைய உருவச் சிலைய கம்மா தண்ணியை ஊற்றி அலசிட்டு பார்க்குறாங்க. ஆந்திரா 400 கிலோமீட்டர். மயில் கல்லையாது அது மயில்கல். ஒரு அளவே பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு. காரியாவட்டிலேருந்து தொண்டி போயிட்டு இப்போ ஆந்திரா. தொண்டி எங்க? ஆந்திரா எங்கயா இருக்கு? 4 கிலோமீட்டர் ஐயா. இன்னும் நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை நான் என்ன செய்யறது? அது தொண்டி கல்லு அங்க முழுகிறது தொண்டி கல்லு. இப்போ ஆந்திரா 4 கிலோமீட்டர். சரி, நம்ம என் தலையெடுத்து சரி ஆமான்னு சொல்லலைன்னா காலையில் சீட்டு காசு கட்ட முடியாது. ஆமா. எம் ராமச்சந்திரகுமார் மணியம், எம் துரைராஜ் சிங்கப்பூர், எம் ஆண்டாள்மணி ஒன்றிய துணை பெருந்தலைவர், ஏ ரவிச்சந்திரன் LTC ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், கே உடையாவட்டி. அத்தனை உறவுகள் சேர்ந்து அன்பாலயத்துக்காக 2001 நன்கொடை. முதல்ல மேடைக்கு வர சொல்லுங்க. ஏன் பொய்யா சொல்லிக்கிறீங்க? அவனுக்கு காசு 2000 தர்றீங்க. நான் பொய் சொல்றது உங்களுக்கு பூரா உண்மை விலகி சொல்லிக்கிறீங்க. எனக்கு ஒரு 100 ரூபா காசு தரல. முதல்ல அவங்க 400 எங்கனையா இருக்காங்க? அந்த ஐயா இங்க இருக்காங்க. வணக்கம். இந்த வர்றேன் இருங்க, உங்களை வர்றேன். சரி, கிடா எடுத்துட்டு போனீங்களா? என்னையா உனக்கு நான் 200 ரூபா தரேன், நீ கொண்டு போயிரு. நீ அப்புறமேல கொடுத்த 20 ரூபாய் திருப்பி கேட்ப. நான் எனக்கு வேணாம். மாடு புடி மாடு. சரின்னு ஒரு வழியா சாமியை கண்டுபிடிச்சாச்சு. சாமியை கண்டுபிடிச்சா பங்காளிக்குள்ள சண்டை வராம ஒத்துமையா ஒரு ரூபான பொங்க வைக்கணும். எல்லா வண்டிலையும் எல்லா மாட்டையும் கலட்டி வைக்க குளத்தை அள்ளி போட்டு இருங்க, மூச்சு விட்டுறாங்க. எத்தனை வண்டி? எல்லா வண்டி உண்டு. எத்தனை வண்டிலாம்? 1812 வண்டி. யூடியூப் திருப்பி போட்டு விடு. 813 வண்டி கேட்ப. கைவிடியா? 813 கனி 12 தானடா? 13யா? 1813 தான் சொன்னேன். அதுல நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாது. அது ஒரு வண்டி தான் சாஞ்சிருச்சுடா. அதுலதான் எங்க பெரியப்பாவுக்கு தொடை அந்த தொடை பிசையிருச்சு. ஒரு வண்டி சாஞ்சது. அப்புறம் என்ன மயத்துக்கு திருப்பி சாமி விட போனாங்க? என்னையா கேட்டேன்? ஏலே டேய், இவர் யாரியா? எங்க தம்பி தான். என்ன அது ஈச புத்துக்குள்ள இருந்து வர்ற மாதிரி ஒண்ணு வருது. உட்காந்துட்டு பேசுவோமா? என்னடா கட்டில போட்டேன். அதத்தையா பேரு தானே கேட்டேன். ஏங்க என் தம்பி தான். கெடாமத்த செம்பரியாட்டுக்கு போனேன். சரி, கிடையா கொண்டு போடா. கதை சொல்ல போன போடா. இவனை யாரா தூக்கத்தில் எழுப்பி விட்டது? ஏலே 4 பேர் வாச்சிங்களா? அந்த பேருங்க. அந்த பேரு என்னையா? சித்தப்பாவா? உங்க சின்னத்தால போய் கூப்பிட்டு வாடா, காசு போட்டுக்கிறேன். வாஜிப்பா எனக்கு காசு கொடுக்கும்போது என்ன இவன் பண்ற வேலை இவன் யாராவன் களி? இவன் பப்புனுக்கு வந்தானா இல்லை சமையலுக்கு வந்தானாடா? இந்த திருப்பி இந்த பேரை வாசிப்பியா? திருப்பி இந்த பேரை வாசிக்க. எம் ராமச்சந்திரகுமார் மணியம்,
எம் துரைராஜ் சிங்கப்பூர், எம் ஆண்டாள்மணி ஒன்றிய துணை பெருந்தலைவர், ஏ ரவிச்சந்திரன் எல்டிசி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், எல்ஐசி உடையார் வட்டி ஐயப்ப பக்தர்கள் எனக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. 500 ரூபா வாங்கி விட்டானே. வாழ்த்துக்கள் ப்ரோ. சரியா கடாவட்ட சொல்லி போறோம்னே. பேரு தானே கேட்டேன். மறுபடியும் வண்டியை அவுத்து போட்டு பொங்க வைக்கணும். பொங்க வைக்கும் போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி அடுப்பை தோண்டி பொங்க வைக்கும் போது பொங்கப்பானையை காணாம். மறுபடியும் 1812 வண்டியை போட்டுறாங்க பொங்கப்பானை தூக்குறதுக்காக. மறுபடியும் வருகிறது வண்டி. எங்கே வருதுன்னா சொந்த ஊர் சிவகங்கை பக்கம் இருந்தாலும் வண்டி வர்றது ராம்நாடு. வண்டி ராம்நாடு எதுக்கு வந்துச்சு? எல்லா பங்காளியும் ஒத்தப்பாரு தான் போகணும். வேலையை தான் பார். பானையை தூக்கிட்டு வந்து பொங்கச்சோரை வைக்க போகும்போது கரண்டியை மறந்துட்டு வந்துட்டாங்க. ஐயோ வேணாம், நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏண்டா ஒரு கண்டி எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுக்கிறது திருப்பி 1812 வண்டி மாடா போட்டோன்னா அது என்ன கரண்டி 400 கிலோமீட்டர்ல ஆடா இருக்கு. மட்டும் கரண்டி தான்டா. சரி கரண்டி தான் இல்ல. ஒரு வண்டியும் ஒருத்தனை வெட்டு ஒரு சாமி கும்பிட்டா வெட்டு குத்தாயிருக்கும். பல வருடங்களா கேஸ் நடக்கும் சொல்லியிருந்தனே. சாமி முட விட்டுட்டு கும்பிட வேணாம். கரண்டி எடுக்கிறதுக்கு ஒரு வண்டி மட்டும் அனுப்பிவிட வேண்டியதானே. பயப்படுவாங்க. சரி கரண்டி தான் இல்ல அவனு ஒரு பணம் மட்டும் இல்லையாடா. பணம் மட்டும் வெட்டி கிண்டுனா அந்த பொங்கத்தூர் கிண்டாதா? அருவாளை மறந்துட்டு வந்துட்டாங்க. அருவாளை மறந்து ஊம்பலாம். யோ நான் என்னையா கேட்டேன்? பேர் தானே கேட்டேன். உன் பேர் என்ன தானே கேட்டேன். தண்டி வார்த்தையெல்லாம் வருது ஐயா. அதாங்க அவன் லூசு போய அவனை அப்பயே அரைஞ்சு விரட்டி விட்டுருக்கணும். மணப்பாரில் பசி ஏற்றி தண்டி வார்த்தை அப்போ சாமி கும்பிட யாரை பிடிச்சிக்கிட்டு இல்லை இப்படி கேட்டு விட்டு பயன்பாட்டு போயிட்டேன். சரி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரி ஒரு வழியாக கரண்டி எடுத்துகிட்டு வந்து பொங்கப்பானை பொங்குது. குலவை ஓட்டாத்தையும் அரிசியை போட முடியும். சரி பொம்பளைகளுக்கு குலவை தெரியல. குலவை ஓட தெரியல. குலவை தெரியலன்னு மறுபடியும் 1812 வண்டியை பூட்டிக்கிட்டு குலவை ஓடுற பொம்பளையை கூப்பிட்றதுக்காக கோயம்புத்தூர் போகிறாங்க. ஒரு பொம்பளையை கூப்பிட்றதுக்கு தொண்டி ஏரியாவில் இருக்கவங்களுக்கு அதுவும் குலவை ஓட தெரியும். கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு என்னடா குலவை ஓட தெரியும்? ஏய் இதெல்லாம் உனக்கே அடுக்குமாடா. தொண்டில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நான் போறேன். ஏய் இப்போ ஒன்னே மண்டையை உடைக்க போறேன். இவன் மண்டை கடுப்புக்கு நீ மண்டை உடஞ்சுங்கிறது போக போற. காரியாவட்டியில் ஆரம்பிச்சு இவனுக்குள்ள இருக்கவங்கள குலவை ஓட தெரியும். வாயில விட்டு விரல விட்டு ஆட்ட சொல்ல வேண்டியதாடா. இங்க இருந்து கோயம்புத்தூர் போல நீ என்னைக்கு தாண்டா பொங்க வைப்ப? என்னைக்கு தாண்டா என்னைக்கு தாண்டா பேர் வைப்பீங்க? இருங்க சாமி இருங்க. நீங்க கோச்சுக்கிறாங்க. ஏண்டா ஒரு பேர் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு கூட போவியாடா? அது ஆந்திரா வரைக்கும் போயிட்டேன். ஆனா விரல விட்டு ஆட சொல்ல வேண்டியதானே. இல்ல பொங்கப்பான பொங்காத குலவை இல்லைண்டா. இவன் ஏன்டா லூசு குடிச்சு தெரியும் இல்லையா இருந்தாலும் கோச்சுக்கிட்டு ஏல இவன் நாடத்துக்கு வந்தானே இது களை வாங்க வந்தானடா. எப்பா போடா நடந்தே ஒரியா. ஏ வாயா. அவன் உண்மையிலேயே ஒரிஜினல் வாசிடா. நீங்க இன்னைக்கு பேச மாட்டாங்கன்னு ரோசை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். நீ போறது சரி. இரு நீ கோவப்பட்டு போற பேக்கத்திட்டு போற சரி. ஊசு முண்டை ரோசத்துல இருக்கிற இவன் பேக்கத்திட்டு போற. போடா போறது ஓராக்கிட்டாது எரிச்சு விட்டு போ. காரியாவட்டியில் ஆரம்பிச்சு தொண்டியில் ஆரம்பிச்சு சரின்னு போய் கோயம்புத்தூர் போயாச்சு. இருங்க அரிசியை போட்டாச்சு. பொங்க கிண்டம் போது மண்டவெள்ளத்தை மறந்துட்டாங்க. ஏன் எல்லையில வெள்ளச்சோறா? ஒத்தப்பன முனியாண்டிக்கிட்ட வெள்ளச்சோறு அதான் யாருன்னு கேளுங்கடா. யாருப்பா நீ என்ன கேட்டாலும் நான் வலது கை தர்றேன்டா. நான் தானே முனியாண்டி. அப்பா இன்னைக்கு தான் கேட்டுறணும். இதே நல்லா தூங்க பண்ணி எடுங்கப்பா. ஏப்பா கருப்பா முனியாண்டி. ஏப்பா இந்த 5000 சம்பளம் தரைய ஒரு 500 ரூபா சேர்த்துறியாப்பா? விடுப்பா மலையேறி 3 நிமிஷம் ஆச்சு. பேர சொல்லியா நல்லா இருப்ப. பேர் என்ன இருங்க
சரின்னு மண்டவளத்தை எடுத்துட்டு வந்து கிண்டி இறக்கும் போது பிரச்சனை ஆயிடுச்சுனே. கிசுமுசு பழத்தை மறந்துட்டாங்க. ஏய் விடுப்பா, கிசுமுசு பழம் உண்டா என்ன? மறுபடியும் வண்டி பிடிப்பா. போட்டாச்சுல. கடைசியா அமைதியா இருங்க. பேரு வச்சது சொல்ல போறேன். பொங்க வச்சாச்சு, கடாய வெட்டுற நேரம் ஆயிடுச்சு. சொல்லிடுவாரா? கடாய வெட்டுறதுக்காக மஞ்சப்பாலை கரைச்சு தூக்கிட்டு வர சொன்னாரு பூசாரி. சரி. மஞ்சப்பாலை கொண்டு வந்து ஊத்தும் போது கெடா காந்தி உரப்பு தாங்காம பூசாரிய வெதர்ல வாஞ்சி. மஞ்சப்பாலுக்கு போய் கடா தாங்காம இருக்கு. அவன் கலந்தவன் போதையில கறி மசாலா பொட்டைய கலந்துட்டான். சத்தி மசாலா, சிக்கன் பொடி, வறுவல், மட்டன் பொடி. அவன் எங்கடா? அவன் எங்க போயிட்டானா? அவன் தண்ணி ஊத்தறானா? சரின்னு கடாய மறுகடையா பிடிச்சி வந்து வெட்டுறாங்க. வெட்டிட்டு பாக்குறாங்க, அது பொட்டையாடு. அந்த கெடா உடைச்சவன தூக்கி போட்டே மிதிக்கணும். அவன் பிடிக்கும் போதே பிதிச்சு பார்த்து பிடிக்கலாம்ல. எதை? கடாயா பொட்டையாடாண்டு. ஒரு வழியா கெடா வெட்டி காது குத்தி பேர் வச்சுட்டாங்க. யாருக்கு? இப்ப பாரு, பேர் வச்சுட்டாங்க. யாருன்னா அப்பாடா பிறந்தது மொத்தம் 5 அத்தை. 5 அத்தை பிறந்தது